வரல அப்படியா? இப்ப வந்துட்டு ஹஸ்ரத் சரி. ஹாய், ஓகே, பிஸ்மில்லா. போன கிளாஸ்ல ஒர்க்கை பார்க்கணும் கூட ஒதுக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ம ந மன த ல தே தல தா இல்ல தே. பணியணும் 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 தே. த ல தல எஸ். மூணாவது. க ஹ கஹ அந்த டாஸ்க் அப்படின்னா வித்தியாசம் இல்லை ரெண்டுக்கும். அப்படிதானே? இந்த ரெண்டு எழுத்துக்கும் எப்படி ஆ வித்தியாசமாகன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் போன கிளாஸ்ல. க ஹ கஹ துவா. இன்னும் வானத்தை நோக்கி போகணும். துவா ஹே, துவா ஹே. க ஹ கஹ திருப்பி வாங்க. எப்படி? க ஹ கஹ ம். ச அ ச அ ச சங்கிறது பிள்ளை. இப்படி வரணும் மாதிரி. ச அ ஸ்வா. ஸ்வா. நீட்டு இயலாது. நீட்டுறது இயலாது. நீங்க உச்சரிப்பை பழகுறதுக்கு வேணா நீட்டி பார்க்கலாம், பட் உச்சரிப்புல நீட்டு இயலாது. ஸ்வா. ஸ்வா. ச ம். ச ஸ்வா ச அடுத்தது. அ ச அ ஸ்வா ஆ என்று போகல. அது ஸ்வா ஆ. அது பிள்ளை. ஸ்வா அ. கீழ் நோக்கிய சவுண்டுக்கு மாறணும். அலிஃப் அ. ச அ ச அ குட். இப்ப மூணாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா? க ஹ கஹ ஓகே, நாலாவது. ச அ ச அ ஐந்தாவது. கெ ல கெல ஓகே, ஃபர்ஸ்ட் ரிப்பீட் வாங்க ஓண்டா பிள்ளை வராம. ம ந மன ம். த ல தல ம். ம். க ம். ம். பிள்ளை ரெண்டாவது பிள்ளை. த த ல தல நீங்க எப்படி ஒவ்வொரு எழுத்தா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதே வடிவத்துல அதே டிசைன்ல நீங்க என்ன செய்யணும்? முழுமையாகவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டையிலையும் வித்தியாசம் வைக்கப்படாது. தனித்தனி எழுத்தாக உச்சரிக்கிறதுலையும் முழுமையாக உச்சரிக்கிறதுலையும் வித்தியாசம் வரக்கூடாது. ரெண்டும் ஒரே மாதிரி வரணுமா? தாங்கி தானே சொன்னது எப்படின்னு. ம் ம். இப்ப சொல்லும். த ல தல க அல்ல. நோமலா சொல்லுமா தே இல்ல தேல. கடிப்பமாக்கிடாம சொஃப்டா நோமலா சொல்லுங்க. த ல தல ம். க ஹ கஹ குட். க அ ச அ ம். கெ ல கெல குட். அ ம அம ம்ஹும். ஃப ல ஃபல ஃபா பிழையே ஃபாண்ட் வராதே. ஃப ல ஃபல ம். கெ ச கெச ம். வ வ அ வ அ வ உவ அல்ல உவ. பணியணும். உவ. வ அ
و أ Good. Repeat. و أ و أ Number five. م ن من Good. Repeat பண்ணுங்க பிளவராம. أ م أم ف அவன் ل நம்ம பிழையது ஆண்டு வராதே. நான் இப்பதானே சொன்னேன் நீங்க தனித்தனி எழுத்தாக உச்சரிக்கிறதும் மொத்தமாக உச்சரிக்கிற வடிவமும் ஒரே மாதிரியா வரணும். நீங்க எப்படி சொன்னீங்க இப்ப ஆ ம ம பிழையது ஆண்டு சொன்னது ஏண்டு மாறப்படாது. நீங்க என்ன சொன்னது ரெண்டும் ஒரே வடிவத்துக்கு வரணும். م ம். أ م أم ف ل فل ك س كس و أ و أ م ن من ஃபர்ஸ்ட் லைனை கொஞ்சம் எழுங்க. بلا مسجد ஃபெஸ்ட்டுக்குள்ள கொஞ்சம் போதுங்க இப்போ இருக்கிறது உள்ள ஃபர்ஸ்ட்லேருந்து பிளவராம. م ن من ت ل تل ط ح طح س أ سأ ك ل كلا மூணாவது நாலாவது மட்டும் போதுங்க. ط ح طح ص أ صأ ச இல்ல அது என்ன மாறணும் ஃபோ எ ஃபோ ص எ ص أ صأ ஃபோ எ ஃபோ எ ஃபோ எ. ص أ صأ நாங்கள் புதிய படத்துக்கு வருவோம். இது வந்து பாவம் ن ل نل லா அல்லது அந்த உச்சரிப்பு எப்படி வரணும் என்றால் தால் தானே தால் த உச்சரிப்போம் அப்படித்தானே. தால் எப்படி உச்சரிப்போம் தால் எப்படி உச்சரிக்கணும் د த. எஸ். அந்த த என்ற சவுண்ட வானத்தை நோக்கி உச்சரிக்கிறதோட வாய் ஃபுல்லா அடிச்சு பிராக்டிஸ் பண்ணோம் என்றால் இந்த எழுத்துக்கு நாங்க வந்துடுவோம். நெ தோ நெ தோ. விலங்குதா ن சொல்றது எப்படி அது د பிராக்டிஸ் பண்ணுவோம் எப்படி. ن د ند குட். சவுண்டாவும் அதனும் தூக்கம் கடைசியில் தூக்கம் விதிரும். ரெண்டாவது ك و كذا மூணாவது ه ت هت ஹ த அண்டு வரையில பிறகு எப்படி வரணும் ம். ه ஹ த என்று வர முடியாது எப்படி வரணும். ه ت هت எஸ். இப்ப நீங்க எழுத்து கூட்டினது பிழை மொத்தமாக ஓதினது சரி. ஒவ்வொரு எழுத்து ஓதினதுல பிழை இருக்குது. மொத்தமா ஓதினது சரி. ரெண்டு சரி செய்ய. ه ت هت ஹ த த என்று வராது எப்படி வரணும் அது த என்று வருமா
த ம் என்ன சொன்னேன்? கஷ்டமண்டா ஃபர்ஸ்ட் நீட்டி ஓதி பாருங்க. சரியாது. ம்ஹும். ம் எப்படி வரணும்? ஹ த ஹத அண்ட் ஃபர்ஸ்ட் இப்ப தேன்னு எழுத்து நீட்டி ஓதி பாருங்க. அந்த உச்சரிப்பு சரியாக வரைக்கும் நீட்டி ஓதி பாருங்க. ஒரு உச்சரிப்பு பிழை இது. இந்த எழுத்து ஆல்ரெடி இப்ப நான் படிச்சிட்டோம். அதான் நான் சொல்றேன். நீட்டி ஓதி பாருங்க. இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுது, அதோட வடிவம் சரியான்னு உச்சரிச்சு பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கும் நீட்டி ஓதி காடுங்க பாப்போம், எப்படி வரும் பாப்போம். த ச அப்படியே வரும். பாத்தீங்களா, மறந்துட்டீங்களே. அப்படியே வரும். ம்? ஹ த எனக்கு தேவை நான் வட்டம் போட்டு எழுத்துக்கு நீட்டி ஓதுனா எப்படி ஓதுறது பாப்போம். எதை நோக்கி போகணும்? வானத்தை நோக்கி போகணுமா, கீழ் நோக்கி வரணுமா? கீழ் நோக்கி வருமா? இல்ல என்ன செய்யணும்? அந்த லெட்டர் என்ன செய்யணும்? கீழ் நோக்கி வரணும். கீழ் நோக்கி வரணும். ஆஹா. மேல் நோக்கி போகணும். ம்? என்ன செய்யணும்? மேல் நோக்கி போகணும். மேல் நோக்கி போகணும். அப்ப சரியா வருங்க மேல் நோக்கி. தங்கிறதுக்கு மேல் நோக்கி போகுது அப்படியா? இல்ல ஆ, சரியா வருங்க பாவம். ஹ த துவா எப்படி வரணும்? அது உச்சரிப்பு துவா என்று வரணும். இந்த இடத்துல நீட்டியல. த ஆகவே எப்படி வரும்? ஹ துவா. ஹ துவா. ஹ த ஹா அல்ல, ஹ ஹா த மதப்படாது. ஹா வரன்றது பிழை. ஹா அல்ல, அது ஹ தான் வரணும். ஹ. ஹ ம் ம் திருப்பி. ஹ ஹ த துவா. ஹ துவா. ஹ ஹ த ஹ த இந்த ஸ்டெப்பை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுமா? சரியா? போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா? இல்ல நானாவே பாடமாக்கினா. ஆ, இல்ல நானாவே பாடமாக்கினா. நீங்களாகவே ரெக்கார்டிங் பாடமாக்கினா உங்களுக்கு அது கஷ்டமாயிருக்குமே. இப்ப நீங்க பேர்ல நிறைய பேரை விட்டீங்க, வாரீங்களே. அடுத்த கிளாஸ்ல பேரை விட்டா புதிய பாடத்துக்கு நான் போக மாட்டோம். இப்ப நன்றி, உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்து இந்த ஹோம்ஒர்க் செக் பண்ணதுல சில பிழைகள் ஒப்பீட்டளவில் குறைய இருந்துச்சு. இப்ப இந்த பாடத்துல நாளை திருப்பி தர ஒர்க்ல திருப்பி நாங்க செக் பண்ற நேரம் ஹோம்ஒர்க்ல பிழைகள் கூடிச்சுதுன்ற ரூல்ஸ் என்ன தெரியுமா? புதிய பாடத்துக்கு நான் உங்களுக்கு போகப்படாதுன்னு சொல்லி அந்த பழைய பாடத்தை மட்டும் தான் நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ கிளாஸ்ல வந்து நீங்க ஓதுற நேரம் உங்களோட போன கிளாஸ்ல விட்டு எந்த ஒரு பிழையும் இல்லாம பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. அதை நீங்க சரியா செய்யணும். எப்படி செய்யலாம்? இப்ப நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமே, எது நீங்க சரியா ஒதுக்கிறீங்க, எதுல நீங்க பிழை விட்றீங்க, எந்த லெட்டர்ஸ்ல நீங்க கஷ்டப்படுறீங்க, அந்த உச்சரிப்பு சரியான இப்ப இந்த தாவை நீங்க சரியான ஸ்டைலே உங்களுக்கு வரதில்லை, மறந்துட்டு என்ன செய்யற? அடுத்த கிளாஸ்ல வந்து நான் சொல்லி தர வரைக்கும் பார்த்து கொண்டீங்க அப்படியா? விலங்க சொல்றது இப்ப இதுல உச்சரிப்பு உங்களுக்கு மறந்துட்டு இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல நான் சொல்லி தர வரைக்கும் நீங்க பிள்ளைய தான் சொல்லிக்கிறீங்க. இப்ப திருப்பி பேசிட்டு மறந்தாலும் என்ன நடக்கும்? அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லி தர வரைக்கும் திருப்பி அப்படிதான் நிற்கும் அப்படியா? அது பிள்ளை.
அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல பிராக்டிஸ் பண்ண பாடம் இப்போ ஹோம்ஒர்க் தாரமே இந்த மாதிரி பாடத்துல பிழை விட்டால் அந்த பிழையை நாங்க திருத்த மாட்டோம். பிழைன்னு பண்ணி தான் சொல்லுவோம். விளையாதானே? அப்ப அது நீ எங்க போயிட்டு ம். பாக்குறது, எங்க தேடுறது, எப்படி அதை சரி செஞ்சு கொள்றது, அதெல்லாம் உங்களோட பொறுப்பு. அதுக்கான முழுமையான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கிறது. விளையாதானே? ஹை ம். நாளா வாங்க பாப்போம். ஃப எ பாண்டு வராதே. ஃப பாண்டு வந்தா பிள்ளை. பா அல்ல. எப்படி வரணும்? ஃப ஃபா அண்டு வானத்தை நோக்கி போனா பிள்ளை. ஃபா அழகா வாய் வந்து வானத்தை நோக்கி போகுதுன்னா ஃபா போதேமா ஃப இப்படி. ஆ ஃபே ஃபே அண்டு போகல அது ஃபே. ஃப ஃப எ ஃப அல்ல. எ அது அலிஃப் தான் அலிஃபா வந்துக்குது இல்ல. இல்ல. அப்ப எப்படி வரணும்? ஃப ஆய ஃபஆய. ஃப எ ஃப எ நாவ அசைக்காம ஓதினால்தான் அ அ அ என்று வரும். அது போல ஐன உச்சரிக்கிற நேரத்துல தொண்டையினுடைய பகுதியில வரக்கூடிய நாவைக்கு தானே அந்த நாப்பகுதியை ம். மேலுக்கு தூக்கணும். ஃப ஆய ஃபஆய. ஃப க ஃப க க இல்ல. ஃப அல்ல. நாக்கத்தான் தூக்க தொண்டையோட வர பகுதி ஃபஆய ஃபஆய ஃபஆய. ஃப எ ஃப எ அப்ப அலிஃப் வந்து எப்படி உச்சரிப்பீங்க? இப்ப உச்சரிச்சீங்க ஆய். இப்ப இந்த இடத்துல சப்போஸ் அலிஃப் வந்துட்டு எப்படி உச்சரிக்க உச்சரியாடு பாப்போம். ஃப எ ரெண்டையும் உச்சரிச்சு காட்டணும். எனக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கணும். ஆ, ஃப ஹ ஃப எ இப்ப உச்சரிச்சது ஆயினா அலிஃபா? அலிஃப். அலிஃப். ஐன் வந்தா எனக்கு வித்தியாசம் வரணும் ரெண்டுக்கும். இப்படி வந்த ஆயின், இப்படி வந்த அலிஃப். ஆ, ஃப க ஃப எ இது அலிஃப் தானே? ம். ம். என்ன அலிஃப் நின்னுட்டு அப்படியா? அலிஃப் மட்டும் தான் நிக்கீங்க. ஆயினங்க கொய் கொய் டைம் போய் கொண்டு. இன்றைக்கு ஓதின பாடத்துல இருந்து உங்களுக்கு அடுத்த வகுப்புக்கான ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணப்படும். சொன்னது போல பெரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐநா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சின்ன வீடியோ உண்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். அதை நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம். ஐன் எப்படி வரும்னு சொல்லி ம். ஓதின பாடம் முழுமையா பார்க்கணுங்க. எல்லாத்துலயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி அஸ்ரத்.